அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகிறது? இந்த வாரத்தில் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வேளையில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது, அதே சமயம் சாதகமற்ற சூழலாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரன் மிக வலுவாக உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் வலம் பெறுகிறாருங்க. இது முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை அள்ளி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியாகவும் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் வலம் வரும் இந்த வேலை என்பது அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. கடன் சுமையில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும். முடிந்துவிட்டது என்று நினைத்த பல பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கிய நிலையில் அவற்றை சரி செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை லாபத்தில் வலுவாக அமர்ந்திருக்கும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் இந்த தருணத்தில் உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க. இந்த தருணத்தில் வீடு வாங்குதல், நிலம் வாங்குதல் போன்ற நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. இல்லத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உங்களது தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் லாபத்தை வலுப்படுத்தும் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பால் இரட்டிப்பு நன்மை நிச்சயமாக உண்டு. எதிர்பாராத பண வரவு அமைவதோடு மட்டுமல்லாது ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ராசியின் அதிபதியான சுக்கிரன் மட்டும் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் பெறவில்லை. அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானும் லாபஸ்தானத்தில் வலம் பெறுகிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானும் லாபஸ்தானத்தில் இணைந்திருப்பது இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது அவரது பகை கிரகமான சூரியனும் அங்கு இணைகிறார். இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே இணைகிறாருங்க. மார்ச் 3ஆம் வாரத்தின் துவக்கத்திலிருந்தே சூரியனும் லாபஸ்தானத்திற்குள் வருவது 3 கிரகநிலைகள் மிக வலுவாக லாபத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் பல அற்புதமான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனுடன் இணைவதால் அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. தொட்ட காரியம் அனைத்தும் நினைத்ததை விட சிறப்பாக கைகூடும். தொழில் மற்றும் வியாபார ரீதியாக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. வருமானம் உயரும். பற்றாக்குறைகள் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் நினைத்தபடியே லாபம் மேம்படும் தருணமாக உறுதியாகவே அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே மிகவும் பொறுமையாக நகரக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கும் லாபஸ்தானத்தில் விளம்பருகிறாருங்க. லாபத்தில் சனி இருப்பது மிகப்பெரிய அளவுல அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான லாபம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். 3 கிரகநிலைகள் லாபத்தை வெளிப்படுத்துவதால் தொழில்துறை, வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சி கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பிறரை நம்பி ஏமாந்த பணத்தை மீட்பதோடு மட்டுமல்லாது கலைத்துறை, அரசியல் துறையில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலையை உறுதியாகவே மாற்றிக் கொடுக்க போகின்றன. 3 கிரகநிலைகள் லாபஸ்தானத்தை வெளிப்படுத்துவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே தடையில்லாமல் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் இந்த கிரக கூட்டு சேர்க்கை யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை விட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் சற்று தாராளமாகவே கிடைக்கும். கலைத்துறையின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் லாபத்தில் அமர்ந்திருப்பதால் கலைத்துறையில் அபரிவிதமான லாபத்தை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை சந்திப்பதோடு மட்டுமல்லாது வெற்றி வாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை இந்த கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக முழு சுப கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. மார்ச் 17ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு தனஸ்தானத்தில் வலம் வருகிறார் குரு பகவான். எனவே குரு மிக வலுவாக 2இல் இருப்பது இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கும் சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணம் என்பது நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இல்லத்தில் பல சுபகாரியங்கள் கைகூடுவதோடு முடிக்கவே முடியாது என்று நினைத்த பல ஒப்பந்தங்களை எளிதில் வெற்றிகரமாக முடித்துக் கொள்ளக்கூடிய நல்ல
நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிமை தரக்கூடிய வகையில் அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. மாற்று கருத்து உடையவர்களும் மனதில் நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் கேட்ட சலுகைகள் கிடைத்தல், விருப்ப இடமாறுதல் உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்கள் இந்த தருணத்தில் குரு வக்ர நிவர்த்தி பெற்று தனஸ்தானத்தில் பலம் பெறுவதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்கும் அற்புதமான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் வலம் வருகிறாருங்க. நிழல் கிரகமான ராகு மற்றொரு நிழல் கிரகமான கேது சுகஸ்தானத்தில் வலம் வருகிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களை தங்களுக்கு சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது உருவாக்கி கொடுக்கிறது. எனவே குடும்பம் மற்றும் வியாபாரம், தொழில் என அனைத்து வகையான பணிகளிலும் நிச்சயமாக சிறப்பான முன்னேற்றம் கிடைப்பதோடு பல சுபகாரியங்களை விரும்பியபடியே நிறைவாக நிறைவேற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கைகூடும் சிறப்பான வேலையாக இந்த தருணத்தை ரிஷபராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தும் ராகுவுடன் இணைந்து மிக வலுவாக வலம் வருகிறாருங்க. மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வாரம் முழுவதும், அதே போன்று வித்யாகாரகரான புதனும் இந்த வாரம் முழுவதுமே தொழில் ஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றக்கூடிய அமைப்பில் தான் வலம் வருகிறார். எனவே நினைப்பதை விட மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூடும். தொழில்துறை, வியாபாரத்துறை அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் செவ்வாயுடன் இணைந்து ராகு மற்றும் புதன் ஆகிய கிரகநிலைகள் வலம் பெறுவதால் தொழிலில் நிறைந்த லாபம் கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பணிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயம் நிச்சயமாக உண்டு. எதை செய்தாலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறாருங்க செவ்வாய். எனவே இனி எந்த ஒரு காரியத்தையும் பதறாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. மனக்கலக்கம் அடைந்த நிகழ்வுகளில் நல்ல ஒரு மாறுதல் உண்டு. முடிந்துவிட்டது என்று நினைத்த பிரச்சனை தலைதூக்கிய நிலையில் அவற்றிற்கான நிரந்தர தீர்வு கிடைக்கும் நல்ல சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில் ரீதியாக அபரிவிதமான மாற்றத்தை இந்த தருணத்தில் உறுதியாக சந்திக்க முடியும். சந்திரனும் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் அவர் ராசியில் உச்ச அதிபதியாக பார்க்கப்படுகிறார். எனவே மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேலையை ரிஷபராசிக்காரர்கள் மேலும் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தின் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக இந்த வாரத்தில் பெரிய அளவிலான சிக்கல்கள் விலகி உங்களுடைய வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய இனிமை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பமாக நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும்.